கல்யாணத்துக்கு முன் இருந்த ஒரு ஃபீல் நாஸ்டாலஜிக்காவா இருந்த மாரி இருந்தது. பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த நைட் கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்ணி சாப்ட்டு. ஸோ தக்ஷன் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நைட்ல ரொம்ப கிரேவிங்கா இருக்குமா சாப்பிடலான்னு சொன்னான். ஸோ நானும் தக்ஷன் நைட் ஒரு 1:00 மேகி பண்ணி சாப்பிட்டோம். என்னதான் அன்ஹெல்தி அது இதுனாலும் கிரேவிங்ன போது அந்த சுட சுட மேகி உள்ள இறங்கும்போது வர சுகம் தனி தான். சொன்னாரு அடிக்கடி சாப்பிடாதீங்க, எப்பயாவது சாப்பிடுறது இட்ஸ் ஃபைன். காலைல திருத்தி குட்டிக்கிட்ட எழுந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் நிறைய வெங்காயம்லாம் போட்டு ஒரு ஊத்தப்பம் தான் சாப்பிட்டேன். உட்காந்து சொல்லிக் கொடுக்கறத விட அவங்களாவே பார்த்துக்கிட்டு கத்துக்கிற ஒரு விஷயத்தோட டெப்த் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு திருத்தி பண்ணும்போது. பிகாஸ் துணி துவைக்க போடணும்னு சொன்னபோது கடகடன்னு அங்கே இருக்க துணிலாம் எடுத்துக்கிட்டு அவளாவே வாஷிங் மிஷின் உள்ள வந்து ஃபுல்லாக பக்காவாக உள்ள வச்சுட்டா. வரைக்கும் கூட எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இல்லை, அது பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டு தப்போ ரைட்டோ ஏதோ ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஒரு பட்டன் அமுக்கிட்டு வந்தா. எந்த அளவுக்கு ஒரு டீப்பாக அப்சர்வ் பண்ணுறாங்க குழந்தைங்க. பிகாஸ் எந்த குழந்தையும் ஸ்மார்ட்டாக தான் பிறக்குது, அது எப்படி வளர்க்குறோன்றது தான் மெயின் விஷயமே இருக்குது. ட்ரிப்புக்கு போகணுன்ற பேர், பட் சாதம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஸோ ட்ரிப்பை என்ஜாய் பண்ண வேண்டிய டைமில் சமைச்ச நான் நெக்ஸ்ட் டே வந்து இருந்த டயர்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வெளியே ஆர்டர் பண்ணேன். இதுக்கு பதிலா அன்னைக்கும் சேர்த்து ஒரு வேளை எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த மாரி தான் தோணுச்சு. இனிமே ட்ரிப்புக்கு போனா என்ஜாய் மட்டும் தான் பண்ணணும். குக்கிங் எராக்குள்ள என்ட்ரே ஆகக்கூடாது. ஸோ இன்னைக்கு லஞ்ச் வெளிய தான் ஆப்வியஸ்லி. கொஞ்சம் 2 வெஜ் பிரியாணி, அப்புறம் ஒரு கோபி மஞ்சூரியன், ஒயிட் ரைஸோட வந்தாச்சு. அண்ட் அதெல்லாம் சாப்பிட்டு நல்ல தூக்கத்த போட்டு திருத்தி குட்டியா பிரதீப் பார்க்கு கூட்டு போயிட்டாங்க. பிகாஸ் பெட்டி கூட நான் அன்பேக் பண்ணல. நிறைய வாஷிங் வேலை எல்லாமே இருக்கு. அந்த ஒரு 1 ஹவர் ஆர்கானிக்கா சுறுசுறுப்பா இருந்தா தான் நெக்ஸ்ட் வீக் ரொட்டீன் பக்காவா இருக்கும். நைட்டுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கோட ஃபினிஷ் பண்ணேன்.